ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியல்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 3 கட்டைப்பை குச்சி வச்சு நம்ம 12 டஜன் வளையல் ஸ்டாண்டு தான் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி கட்டைப்பை குச்சியில் நான் நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். தொடர்ந்து இப்போ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ 3 ஃபெவிக்விக்கும் ஒரு பழைய ஹாட் பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஹாட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹாட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த சில்வர் டாப் வந்து நான் கழட்டி எடுத்துட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஹாட் பாக்ஸ் தான். இப்போ இந்த ஹாட் பாக்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய பாட்டமை மட்டும் நான் இப்போ கழட்டி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே இது ஓப்பன் செஞ்சு வச்சது தான், அதனால் ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த நடு சென்டரும் இந்த மூடியும் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இது நான் வேறு வீடியோக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய பாட்டமை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது நல்ல தட்டு சைஸில் நம்மளுக்கு நல்லா கரெக்டாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அடுத்தது பெரிய சைஸில் நான் வந்து பைப் எடுத்திருக்கேன். இது பிளாஸ்டிக் பைப் தான், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கே தெரியும் பைப் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி பைப் எடுத்திருக்கேன். இப்போ இதை தான் நம்ம வந்து ஸ்டாண்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி 3 கட்டைப்பை குச்சி, அடுத்து 6 வாட்டர் பாட்டில் மூடி நான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஒரே கலராக இருந்தது, அதனால் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து பேங்கிள் ஸ்டாண்டு செய்ய போகிறோம். இப்போ இந்த பைப்பில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கேப் விட்டு 3 இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண இடத்துல கட்டைப்பை குச்சி சைஸை வந்து அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கத்தி இல்லைன்னா கம்பி உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் சூடு பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பைப்போடைய 2 சைட்லேயும் மார்க் பண்ண அளவில் இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 1ன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா நம்ம ஆப்போசிட் பக்கமாக தான் வந்து நம்ம கட்டைப்பை குச்சியை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த சைஸ்க்கு நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ கம்மு போட்டு நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சைஸ் மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி நான் பென்சிலில் இந்த பைப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஒட்டி விட்டுக்கிறேன். ஏன்னா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக ஒட்டிக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட்டைப்பை குச்சை இந்த ஹோல்ஸில் இப்போ நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஒரு பைப்பும் 3 கட்டைப்பை குச்சி இருந்தால் போதும். நீங்களும் வீட்டில் சூப்பராக இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஆன்லைனில் அதிக காசு கொடுத்து வாங்க தேவையில்ல. நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்கான சூப்பரான வந்து வளையல் ஸ்டாண்டு நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சிடலாம். இப்போ 3 கட்டைப்பை குச்சியும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது வாட்டர் பாட்டில் மூடி நான் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஒரே கலராக கிடச்சிது, அதனால் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் மூடி இல்லைனாலும் வேறு ஏதாவது மூடி இல்லைனா உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஆப்ஷனல் தான். இப்போ இந்த ஜாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி மூடியை ஃபெவிக்விக் போயிட்டு எல்லா பக்கமும் நான் ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ மேல் டாப் ஓப்பனாக இருக்கிறதுனால அதுலேயும் நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவுடைய மூடி நான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து அதே கலரில் கரெக்டாக கிடச்சிருக்கு. அதனால் இதுலேயும் நம்ம வந்து பசை தடவி இந்த மாதிரி மேல் டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்கவும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ இதுலேயும் பசை தடவி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 செகண்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டாண்டை ஒரு 10 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இப்போ அது வரைக்கும் நம்ம விலையிலலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து பாக்ஸில் நிறைய விலையில் இந்த மாதிரி நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. அதோட நிறைய விலையில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இடமும் வந்து பற்ற மாட்டேங்குது. அதனால தான் நான் இந்த ஸ்டாண்டு வந்து செஞ்சுருக்கேன். இது ஆன்லைன்லேயும் நிறைய பார்த்தேன், அந்தளவுக்கு எனக்கு வந்து திருப்தி இல்லை. அதனால் நானே வந்து ஸ்டாண்டு வந்து செஞ்சுட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாகவும் நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஈஸியாக நீங்களும் வீட்டிலேயே வந்து ட்ரை பண்ணலாம். எங்கள் பசங்க பார்த்திங்கன்னா சம்மர் லீவில் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களோட ஹெல்ப்போடையும் நான் வந்து இந்த ஸ்டாண்டை வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன். அவங்களுக்கும் ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் போர் அடிக்காமல் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இந்த ஸ்டாண்டு செய்கிறதுக்கு ஹெல்ப் செஞ்சாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இப்போ எல்லா பேங்கிள்ஸையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 டஜன் விலையில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். மொத்தமாக இந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 12 டஜன் விலையில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பார்க்கவே ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இன்னொரு ஸ்டாண்டை வந்து செஞ்சிட்டிங்கன்னா போதும், உங்கள் மொத்த விலையிலையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து பீரோ, கபோர்டு, ஷோகேஸு எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே பார்க்க க்யூட்டாக இருக்கும். கீழே வந்து தட்டில் நீங்கள் வந்து கலர் வேணுனாலும் நீங்கள் கலர் பண்ணிவிட்டு இந்த நடுவில் பைப்லேயும் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படியே கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் ஏதோ டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டாண்டோடைய பாட்டமில் கீழே தட்டு மாதிரி இருக்கிற இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேப் இருக்குது. இதுலேயும் நம்ம வந்து நிறைய பொருளை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்பு, ஹேர் பண்டு, சேஃப்டி பின்னு, இந்த மாதிரி பொருளையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன தோடுங்க, கிளிப்பு, ஹேர் பண்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம்.
பார்க்குறதுக்கும் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கிளம்புறீங்கன்னா இந்த ஸ்டாண்டு பக்கம் வந்தாலே போதும். நீங்கள் வந்து ஹேர் பேண்டு, கிளிப்பு, மேட்சிங் பேங்கிள்ஸு இதெல்லாம் பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே கம்மி செலவில் நம்ம வீட்லேயே சூப்பரான வந்து வளையல் ஸ்டாண்ட் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இதை பார்க்க ரிஸ்க் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்க ரொம்ப க்யூட்டாகவும் அழகான வளையல் ஸ்டாண்டு நம்மளுக்கு வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.